வாழ்வோம் வாழ்விப்போம். தேவையில்லாத பொருள்லாம் எல்லாமே ஒரு அழுத்தம் தான். அதுவே டஸ்ட கொடுக்கும், அலர்ஜியை கொடுக்கும், பிரீத்திங் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். நல்ல யோசிங்க. ஒரு அம்மா இங்க நம்மகிட்ட வந்தது. அந்த அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் பெயின் தாங்க முடியல. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிருக்காங்க, 2 தடவை செக் பண்ணிட்டாங்க. இப்ப டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ரேட் பண்ணணுங்க, ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம். அந்த அம்மாவுக்கு ஒரு 38, 39 வயசு இருக்கும். ஹஸ்பண்ட் கூட்டு வந்திருந்தாரு. 38, 39 வயசு தான். அது போய் இப்போ ஆப்ரேட் பண்ணி அத பிரஸ்ட எடுக்கணும்னு சொன்னா ஒரு பயம். ஆனா எடுக்கலைனாலும் முடியாதுங்கிற சூழல்ல தான் அந்த புருஷன் வந்து என்னை பத்தி கேள்விப்பட்டு இங்க அழைச்சிட்டு வந்தார், என்கிட்ட வந்தாரு. அப்ப அந்த அம்மாட்ட கேட்க என்னன்னு, இது ஒரு 4, 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேல இருக்குதுங்க. முன்னாலாம் லேசா வலிக்கும், இப்ப பயங்கரமா வலியா இருக்குது, தாங்க முடியல. நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு, டாக்டர்ஸ் 2 தடவை போனேன். இப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணாதான் நீங்க சேஃபா இருக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா ஒரு பயமா இருக்குது. புருஷன் அப்படியே முழிக்கிறாரு. அவருக்கு டிசைட் பண்ண முடியல, பண்ணலாமா வேண்டாமான்னு அறிவுரை சொல்வது கூட முடியல. ஏன்னா மனைவி சுகமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதுல கையை வச்சு எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்தா தாக்கு பிடிக்க முடியுமான்னு ஒரு பயம். இது போக அந்த ஆபரேஷன் செலவுக்கே மோர் தென் 1.5 lakhs தேவைப்படுது. ஒரு நார்மல் ஃபேமிலி தான் அவங்க, பிராமின் ஃபேமிலி, பெரிய பணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் ஹெல்த் இஸ் மஸ்ட் இல்லையா? ஆரோக்கியமா தானே வாழ முடியும். ஒண்ணுமே இல்ல, நம்ம அப்படியே பார்த்தேன். நம்ம சொன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்ற. எல்லாத்துக்கும் ரீசன் உண்டுங்க. அதை தெரிஞ்சுங்க. இதுதான் ரீசன், அதுதான் ரீசனே கிடையாது. லைஃப் அதுதான். இப்ப நான் அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு அழுத்தம் இருக்குது. அந்த 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 வீட்டுல ஒரு அழுத்தம். நீங்க இருக்கிற வீடு சொந்த வீடான்னு? ஆமா, சொந்த வீடு. வீட்டுல நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன சிரிச்சுட்டாங்க. என்னன்னா பழைய பொருள்கள்லாம் ஏகப்பட்டு கிச்சன்ல, லாஸ்ட்ல, ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த ஸ்டோர் ரூம்ல, கிச்சன்ல இருக்கக்கூடிய கப்போர்ட்ல இதுல எல்லாம் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க கிளீன் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமான்னு. ஆமாங்க, 4 இயர்ஸ் மேல இருக்கும், அது தொடவே இல்லை, அப்படி இப்படி இருக்குது. அந்த அழுத்தம் வர ஆரம்பிச்சு 4 வருஷத்துக்கு மேல இந்த பொருள் ஏறி இருக்குது. இந்த அம்மாவுக்கும் உடம்புல நோயும் 4 வருஷமா ஏறி. இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, எந்த வகையில இது முடிச்சு போட முடியாது. கப்போர்ட்ல வீட்டுல இருக்கக்கூடிய பொருளுடைய அழுத்தம் இந்த அம்மாவுக்கு உடம்புல வந்து அழுத்தம் பண்ணுதுன்னா, கேன் பி பிலீவ் இட்? என்னங்க கதை சொல்றீங்கிற மாதிரி இருக்கும். முழங்காலுக்கும் மொட்டைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இல்லையா? ஒரு ஆகாரம் சாப்பிட்டா ஆகாரம் சரியில்லை, உடம்புல கெட்டு போச்சுன்னா சரி. எங்க போயிட்டு பரன்ல இருக்கக்கூடிய பொருள் வந்து என் உடம்புல நோயை கொடுக்குதுன்னு சொன்னா நமக்கு அந்த பாடம் தெரியல. நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க மட்டும் உங்க வாழ்க்கை இல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சுத்தி இருக்கக்கூடியவங்க அத்தனை வகை. இப்ப நம்ம இருக்கிறோம், நல்லதான் நம்ம சம்பாதிக்க ஓடுறோம், எல்லாம் பண்றோம். சம்பந்தம் இல்லாம டெல்லியில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு 2000 ரூபாய் நோட்டு செல்லாது, ஒரு 20 டேஸுக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணிடணும்னா அவன் சேர்த்து வச்சிருக்கான். தலைதிரிக்க ஓடுவானா இல்லையா? பேங்க்ல கொண்டு கொடுக்கலாம்னாலும் கணக்கு காட்டணும், ஒரே நேரத்துல மாத்த முடியாது. அப்ப நம்மள ஆட்சி படைச்சது எது? சொந்தக்காரனா இல்ல பகைவனா? இத்தனை செகண்ட் சேர்த்து வச்சிருந்தது, இது வாங்க வச்சிருந்தது, எங்க வச்சிருந்தது எல்லாம் எடுத்து எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்குள்ள லைஃப் ஸ்டைலே மாறி போச்சுது. அப்ப எதனால் வந்து உங்களுக்கு சிக்கல் வரும், பிரச்சனை வரும்ங்கிறது நீங்க தீர்மானிக்க முடியாது. நல்லதான் பேசிட்டு போறான், போகும்போதெல்லாம் கரெக்ட் தான். நான் ஏற்கனவே கூட இந்த கதை சொல்லுவேன். ஒரு பெரிய ஒரு வயசானவர் எங்க தெருவுல, எங்க வீட்டு திண்ணையில எங்க அம்மா, நான், பக்கத்து வீட்டுல உள்ள அம்மா எல்லாம் எல்லாரும் உட்கார்ந்து பேசியிருக்கேன். நாங்க கூட
உட்கார்ந்துருக்குறேன். அப்ப அந்த பெரியவர் அப்படியே இறங்கி போகும்போது எங்க அம்மாவை பார்த்துட்டு, "என்ன தாயி, நல்லா இருக்கீங்களா?" கேட்டுட்டு அவர் பாஸ் பண்ணி போறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க ஸ்ட்ரீட் முடியறது வந்து ரோடு, கன்னியாகுமரி ரோடு. எங்க தெரு முனை வந்து ரோட்ல முடியும். இறங்கி போனவர் தான் இவர். அந்த டீ பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறார். அப்பவே அவருக்கு ஒரு 78, 80 வயசு இருக்கும். நல்ல குண்டா இருப்பார். அந்த ரோட்டுக்கிட்ட அப்படி போனவர் தான் வந்த லாரி அடிச்சுட்டா ஸ்பாட்ல க்ளோஸ். கொஞ்ச நேரத்துல ஆண் சத்தம் கூட்டம். இங்க இருந்து பார்த்தா தெரியுது. ஓடி போய் பாக்குறேன். பிளட்ல கிடக்குறார். அவருக்கு தெரியுமா லாரி அடிச்சிருவான்னா போவாரா? சும்மா வீட்டுல இருந்த ஒரு டீ குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. இறங்கி போறாரு. யோசிச்சு பாருங்க. இழுத்துட்டு போயிடும். அப்ப இதெல்லாம் எழுதப்பட்ட விஷயங்கள். நன்றாக சிந்திக்கணும். லைஃப்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஜோக் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு சமாச்சாரம் அல்ல. மிகப்பெரிய கடினமானது. ஆனா பாக்குறதுக்கு தெரியாது. நல்லதானங்க இருந்தா நேத்தும்பாங்க, இன்னைக்கு ஆளை காணோம். இல்ல, இதனாலதான் கஷ்டம் வரும், இதனாலதான் துன்பம் வரும்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா யாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயங்களை பயன்படுத்த மாட்டாங்களே. துன்பம் வரும்னு தெரிஞ்ச மாதிரி செய்வோமா? நிச்சயமா. ஆனா நமக்கு தெரியாமலே நம்ம கூடிய அதுல ஒரு விஷயம் தான் இது. இப்ப நான் சொன்னது அந்த அம்மாக்கு, உங்க வீட்டுல நிறைய பழைய ஐட்டங்கள் எல்லாம் நீங்க அடுக்கி வச்சிருக்கீங்களான்னு. ஆமா. அதுதாங்க ரீசன். அந்த அம்மா சிரிச்சாங்க. பரன்ல வச்சிருக்கக்கூடிய பொருட்களுக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கும் அதுக்கும் என் உடம்புல வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கும் எப்படி சம்பந்தம் எனக்கு புரியலையே. அந்த அவர் புதுசா அப்படி முழிக்கிறார். தெரியாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தோணுது. ஐ எம் நாட் எ டாக்டர். நான் இதுக்கு வந்து மெடிசின் கொடுக்குற ஒரு பிராக்டிஷனர் இல்ல. சைக்காலஜியும் நான் சொல்லல. இப்ப இதுல என்னன்னா பாக்குற பொழுது அதான் சொன்னேன். ஞான பயிற்சி ஏன் வேணும்னு சொன்னா, ஒருவரை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரிய வேண்டும். திரிகாலமும் தெரியணும். அப்பதான் நீங்க வாழ முடியும். இன்னைக்கு உள்ளது மட்டும் தெரிஞ்சா போதும்னு நினைக்காதீங்க. இல்ல நாளைக்கு உள்ளது என்னாலும் முடியாது. ஏன்னா நாளைக்கு உள்ளது இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ளதே நமக்கு தெரியாது. பட் அந்த நாலேஜ் நமக்கு வேணும். நடந்தது, நடப்பது, நடக்க இருப்பது. இந்த மூன்றும் தெரிந்தால் மட்டும்தான் நாம் வந்து துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.